மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சௌசௌ பொரியல் தாங்க. சிம்பிளாகவும் சூப்பராகவும் செய்யலாம். பார்த்துடலாம் வாங்க என்னென்ன தேவைன்னு. சௌசௌ நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. 4 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேங்க. உப்பு 1 ஸ்பூன் தேவையான அளவு தாங்க. மஞ்சத்தூள், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் தேவையான அளவு. எண்ணெயும் தேவையான அளவுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க. ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்படியே உளுந்தம்பருப்பும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கூடவே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுட்டோம், கிளறிட்டோங்க. மறுபடியும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கோனாலே அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெந்துருச்சுங்க. நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாமுங்க. வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுக்கிற சௌசௌ போட்டுக்கலாங்க. இப்போ காய் கிளறிட்டோங்க. தண்ணி மட்டும் 1/2 டம்ளர் சேர்த்து சிம்மில் வச்சு வேக விட்டுடலாங்க. அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விட்டுக்கலாமுங்க. கூடவே 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாமுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் போட்டு இறக்கிடலாம். தேங்காய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுவே சூப்பராக தான் இருக்கும். சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுக்கலாங்க. நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. நம்ம பவுலுக்கு மாற்றி வச்சிட்டோங்க. சூப்பராக சௌசௌ பொரியல் ரெடிங்க. நீங்கள் சிம்பிளாக சூப்பராக செஞ்சு பாருங்கள். நிறைய பேத்துக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.